டிஎன்ஏ 2026 ரவுண்ட் 3 ஸ்டூடண்ட்ஸுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. 135.5லேருந்து 77.5 இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் வந்து ரவுண்ட் 3 கேட்டகரில வருவீங்க. உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க வந்து பண்றதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணிக்கங்க, சீட் மேட்ரிக்ஸ்னு ஒண்ணு இருக்குது. ஜெனரல் அகாடமிக் சீட் மேட்ரிக்ஸ் தனியா இருக்குது. இதே 7.5% ஸ்டூடெண்ட்டா இருந்தீங்கன்னா, அதுக்கு தனி சீட் மேட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 பிடிஎஃப்பையும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். அதில நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. இத டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க வந்து எந்தெந்த காலேஜ்ல வேக்கன்ட் இருக்குன்னு ஃபர்ஸ்ட்டு பாருங்க. உங்களுக்கு பிரிஃபர்டு காலேஜ் நீங்க வச்சிருப்பீங்க. அந்த காலேஜ்ல ஃபர்ஸ்ட் வேக்கன்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓசி, பிசி 2 கேட்டகரி இருக்குது அப்படின்னா, நீங்க ஒரு காலேஜ் பிரிஃபர் பண்ணியிருக்கீங்க. 2லயுமே வந்து சீட்ஸ் இல்ல 0, 0ன்னு இருக்குது அப்படின்னா, நீங்க வந்து அத சாய்ஸ் ஃபில்லிங்ல போட முடியாது. ஸோ அதனால ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் எந்தெந்த காலேஜ்ல வந்து வேக்கன்ட் இருக்குன்னு செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிட்டு அத வந்து நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல போடுங்க. சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்க வந்து 3 டேஸ் டைம் இருக்குது. நீங்க அதனால வந்து பொறுமையா வந்து 2 டேஸ் வந்து நீங்க ஃபுல்லா எல்லா சாய்ஸையும் நீங்க ரீஃப்ரேம் பண்ணி எல்லாமே ரீஆர்டர் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து லாக் பண்ணுங்க. ஸோ 3 டே நீங்க லாக் பண்ணா போதும். ஸோ 2 டேஸ் வந்து நீங்க ப்ராப்பரா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிரிஃபர்ட் காலேஜ் கிடைக்கும். உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண தெரியல, இல்ல வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஏதாவது டவுட் இருக்குது, இல்ல எந்த ஆர்டர்ல வைக்கணும்னு தெரியல அப்படி மாரி டவுட் இருந்துச்சுன்னா, நீங்க வந்து தாராளமா வந்து நீங்க வந்து சாட் பாக்ஸ்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு வேற டவுட் இருந்துச்சுன்னா என்னோட டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணிட்டு அதிலயும் நீங்க மெசேஜ் பண்ணுங்க. நான் வந்து ரிப்ளை பண்றேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.